நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷா டி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வசனம் நல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அழகா தெளிவாக யாராக இருந்தாலும் அவங்களுக்கு புரிகிற ஒரு வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். என்றைக்கு நம்ம பாவங்களை மறைத்து வாழுகிறோமோ அன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்வே என்ன செய்யாது, இருக்காது. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, நம்மளுடைய பாவத்தை ஆண்டவரிடத்தில் நம்ம அறிக்கை செய்து நம்ம அதை விட்டு விடும்போது அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்வோம், இரக்கம் பெறுவோம். இந்த நாளில் கூட நம்ம ஒரு ராஜாவை பற்றி, இந்த காரியத்தை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். 2 நாளாகவும் 33வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஒரு ராஜாவை பற்றி போடப்பட்டிருக்குது. யார் என்றால் மனாசே. இந்த ராஜா யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவுடைய பையன். எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு அவ்வளோ ஒரு பயந்தவர். ஆண்டவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ நம்பிக்கை, அவர் ஆண்டவர் மேலே வச்ச நம்பிக்கையை பார்க்கலாம் அப்படி எந்த ராஜாவும் வைக்கல. அந்த அளவுக்கு தன்னை முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கான பெரிய காரியங்களை செய்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் 15 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய நாட்களை கூட்டி கொடுத்த அப்படிப்பட்ட ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த எசேக்கியா ராஜாவுடைய மகன் எப்படி இருந்தான்னா மனாசேயை பார்த்தீங்கன்னா அப்படியே 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களில் வானத்தின் சேனைகளுக்கு பலிபீடங்களை கட்டி ஆண்டவரே அப்படி மறந்து மற்ற தெய்வங்களை தேடி வானத்தின் சேனைகளை வணங்கி கொண்டு அநேக பலிகளை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பலிகள், விக்கிரக ஆராதனை எல்லாவற்றையும் எவ்வளோக்கு எவ்வளோ தவறுகளை செய்ய முடியுமோ அவ்வளோ தவறுகளை செய்யும்போது கர்த்தர் ஒரு பெரிய அழிவை அந்த மனாசேக்கு ஆண்டவர் என்ன செய்தார், கட்டளையிட்டார். 33வது அதிகாரம் 2 நாளாகவும் 33வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆண்டவர் அவங்கள திருத்துவதற்கு அவங்க கூட பேசினாலும் அவங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யலை, செவி கொடுக்கவே இல்லை. கடைசியில் ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஆகையால் கர்த்தர் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கலச் சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அப்போ நீங்கள் இந்த 33வது அதிகாரம் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, மனாசே அவ்வளோ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகள் அந்த அளவுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டார். அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. நம்மளை ஆண்டவரை அறிவோம், ஜெபிப்போம், கொஞ்சம் ஆண்டவர் நம்மளை நல்ல ஆசீர்வாதமான ஒரு சிச்சுவேஷன், ஆசீர்வாதம், சுற்றிலும் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம வாழ்க்கையில் வருமானத்திற்கு குறைவு இல்லை, எந்த வியாதியும் இல்லை, வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு ஆசீர்வாதம், நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்குதுன்னா நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். வேதத்தை தியானிக்கிறதுக்கு மறக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறதுக்கு மறக்கிறோம், ஜெபிப்பதற்கு மறக்கிறோம். அப்படி கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம், தூரம் போய் நிறைய பாவங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், மற்ற மனிதர்களை பிரியப்படுத்துகிற காரியங்களுக்குள்ள நம்ம என்ன செய்துடுறோம், போயிடும். இந்த இடத்துல நீங்கள் மனாசேயோடு ஆண்டவர் பேச வருகிறார். அந்த ஜனங்களை அரசாளுகிற ஜனங்களோட பேசும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யலை, செவி கொடுக்கல. நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படி தான் இருக்கும். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கும்போது நமக்கு ஆலயத்துக்கு போனாலும் பிரசங்கத்தை கேட்பதற்கு நமக்கு மனம் வராது, நமக்கு வேதத்தை வாசிப்பதற்கு மனம் வராது. அப்படி வேதத்தை வாசித்தாலும் ஆண்டவர் நம்மளோட ஏதாவது வார்த்தை பேசினாலும் அது நமக்கு உள்ளே போகாது. ஆண்டவர் நம்மளோட இருதயத்துக்குள்ளே இருந்து இந்த தவறான காரியத்தை செய்ய வேணாம், இந்த ஃபோனில் இப்படி இந்த மாதிரியான காரியங்களை நீ பார்க்க வேண்டாம், தேவையில்லாத மனிதர்களோட நீ சேர வேண்டாம், தேவையில்லாத காட்சிகளை நீ பார்க்க வேண்டாம் என்று ஆண்டவர் நம்மளோட எத்தனை காரியங்கள் நம்மளோட பரிசுத்த ஆவியானவர் பேசினாலும் நிறைய நேரம் நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய கண்டிப்புக்கு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், செவி கொடுக்காமல் இருக்கோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மனாசே அப்படி ஆண்டவருக்கு ஒரு பெரிய துரோகத்தை செய்யும்போது கடைசியில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அசீரிய ராஜா கையில் அந்த ஜனங்களை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்துடுறாரு. அதனால மனாசே அந்த ராஜாவையே அவன் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னா, முட்செடிகளில் பிடித்து, முட்செடியை வச்சு பிடிக்கும்போது எப்படி இருக்கும், முட்செடிகளில் பிடித்துனா சுற்றி அவனை என்ன செய்யும், முள்ளு குத்தி இருக்கும்.
நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ராஜா கையில் கொடுக்காட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மளை வந்து ஆண்டவரை வந்து எதாட்டு தேட வைக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு சில நேரம் ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செஞ்சிருவார், வச்சிருவார். நம்ம நிறைய நாள் ஆண்டவரை தேடிட்டு அப்படி விட்டுட்டோன்னா அவன் வந்து முச்சடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போகிறாங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நெருக்கங்களுக்கு காரணம் அப்படிதான், நம்ம தேவனை மறக்கிற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நெருக்கத்தை கொண்டு வருவார். தேவனை மறக்கிற நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நெருக்கங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், பண கஷ்டங்கள், நிறைய சமாதான குறைவுகளை ஆண்டவர் என்ன செய்வார் தருவார். எதற்கென்றா நம்ம ஆண்டவரை தேடுவதற்காக. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்துறான். இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான், தன்னை தாழ்த்துறான். இப்போதான் ஆண்டவர் அவன் என்ன செய்யறான், தேடுகிறான். அங்கே போய் அவன் நெருக்கப்படும் போது தான் அவனுக்கு அந்த நெருக்கம், நம்ம எப்படி ஒரு ராஜாவாக இருந்தால் ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருந்தாரு, இப்போ நம்ம இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோமே அப்படின்னு அவனுக்கு தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, அப்போ அவன் வந்து ஆண்டவரை நோக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கான், விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அவர் கெஞ்சுதலுக்கு இறங்குறார். இப்போதான் ஆண்டவர் அவன் என்ன செய்கிறாரு, கெஞ்சுதலுக்கு. நம்ம தேவன் அப்படிதான், நம்மளுடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். நம்ம அவரை நோக்கி நம்ம கெஞ்சி பிரார்த்திக்கும் போது, நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக இறங்குகிற தேவனா என்ன செய்கிறார், இறைக்கிறார். அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். திரும்ப அதே ராஜ்யத்துக்கானவர் என்ன செஞ்சார், கொண்டு வந்தார். அப்போதான் அவன் கர்த்தரே தேவன் என்று மனாசே என்ன செஞ்சானா, அறிந்தானா. அநேக நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவர் வந்து ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன், நம்மள ஒரு கம்ஃபர்டான ஒரு சூழ்நிலை, நல்லா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நாட்கள், அது வரைக்கும் நமக்கு வந்து பண கஷ்டம் வந்துருக்கு, இப்போ பணமே கஷ்டம் இல்லாத ஒரு நல்ல ஒரு காரியம், நம்மளுடைய வியாபாரம் செழிக்க பண்ணியிருக்கலாம், நமக்கு நல்ல வருமானத்தை தந்திருக்கலாம், அல்லது வியாதியிலேருந்து உங்களுக்கு நல்ல விடுதலை தந்திருக்கலாம், அல்லது சுற்றிலும் பிரச்சனை சமாதானம், வீட்டில் எப்பவும் சண்டை சச்சரவுலேருந்து ஒரு விடுதலை தந்துருப்பாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், அது வரைக்கும் நீங்கள் நல்ல ஆண்டவரை தேடிருப்பீங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு நிலைமையில வந்ததுக்கப்புறம் நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை தேடுகிறத, ஆண்டவருக்கான காரியங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம், விட்டு விடுகிறோம். அப்போ இப்போ நீங்கள் இருக்கிற நெருக்கமான சுச்சுவேஷனுக்கும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக நீங்கள் இருந்த நல்ல ஒரு நிலைமை, இப்போ நான் இவ்வளோ நாள் நான் நல்லா இருந்தேனே, கடந்த மாதம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருந்தது, கடந்த வாரம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை நல்லா தானே போயிடுச்சு, ஏன் இப்போ என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கமான சுச்சுவேஷன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு திடீரென்று பிரச்சனை, ஏன் எனக்கு இப்படி ஒரு வியாதி, ஏன் எனக்கு இப்படி ஒரு பண கஷ்டம், ஏன் எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் உங்களையே ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல மனாசே வந்து கர்த்தரை மறந்தான். மனாசேயின் மூலமாக அந்த ஜனங்களே மறந்தாங்க. அதனால பாபிலோனுக்கு அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாங்க. அப்போ என்றைக்கு அவன் வந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை தேடினானோ திரும்பவே அவன் அதே இடத்துக்கு என்ன செய்தான், வந்தான். அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம இருந்த அதே இடத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம மனம் திரும்பணும், நம்ம கர்த்தரை தேடுகிற விதமாய் தேடணும், நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரணும், நம்மளுடைய பாவத்தை நம்ம அறிக்கையிடணும், அவரை தேடணும். ஆண்டவரே இதுவரைக்கும் நான் தேடினேன், இப்போ நான் தேடாமல் போனதுக்காக என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரை நம்ம கேட்கும்போது ஆண்டவர் அற்புதத்தை நமக்கு என்ன செய்வார். இதே இதில் 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தில் இங்கே ஒரு ராஜாவை பற்றி போடப்பட்டிருக்கு. யோசபாத்ங்கிற ஒரு ராஜா. இந்த ராஜா ஆண்டவரோடு இருக்கிறாரு, நல்லா இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா, மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் 2 பேர் சேர்ந்து இவங்க கூட என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ இந்த இடத்துல யோசபாத் ராஜா தன்னுடைய பலத்தினால் அங்கே போய் சண்டை போடுறதுக்கு போல அவருக்குள்ள ஒரு பயம் வருது. அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுகிறான். அவனுக்குள்ள ஒரு ஆபத்து வரும்போது அவன் என்ன சொல்கிறான், அவன் இருக்க அந்த ஆட்சியர யூதா தேசம் முழுசுக்கும் ஒரு உபவாசத்தை என்ன செய்கிறான், கூறி எல்லாரையும் சேர்த்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரை தேடுறான். எல்லாரையும் தேடுறாங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, தேடும்போது அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், கட்டளையிடுறார். நீங்கள் அதில் 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப் புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் பண்ணினார். இப்போ இந்த இடத்துல இந்த ராஜாவுக்கு விரோதமாய் 3 பேர் வராங்க. மோவாபுத்திரர், அம்மோன் புத்திரர் எல்லாரையும் சேர்த்து சேயீர் மலை தேசத்தார் 3 பேர் வராங்க. இவங்க 3 தேசத்தார் வராங்க. 3 தேசத்தாருக்குள்ளேயும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் அவங்களுக்குள்ளே என்ன வந்துச்சு, சண்டை வந்துடுச்சு. அப்போ இதை வந்து கண்டிப்பாக அந்த யோசபாத் முதல்ல ஆண்டவரை தேட போகிற கூட இப்படிப்பட்ட காரியங்களை அவர் யோசித்திருக்க மாட்டார். நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் அந்த ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து உபவாசம் இருந்து ஆண்டவரை என்ன செய்வாங்க, தேடுவாங்க. 12வது வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா அவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுவார், எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை.
அவர் தன்னை தாழ்த்துறாரு. இவ்வளோ பேர் எங்களுக்கு சேர்ந்து வராங்க போர் செய்கிறதுக்கு, எங்களுக்கு அவங்கள்ட்ட நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, நான் இவங்கள்ட்ட முன்னாடி நான் இன்னும் என்ன செய்யணும்னு கூட எனக்கு தெரியலை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவங்க பண்ணது ஒன்று தான், அவங்க போய் போரிடுவதற்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணலை, போர் வீரர்களை தயாரிக்கலை, என்ன காரியங்களையும் அந்த யோசபாத் ராஜா செய்யலை. நமக்கு முக்கியம் யாரை தேடணும், கர்த்தரை தேட மாத்திரம் தான் செய்யணும். அவ்வளோ ஒரு சின்ன பிள்ளை ப்ரேயர் பண்ணுற மாதிரி, இப்போ இவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு பலன் கிடையாது ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணுன்னே எனக்கு தெரில, எங்கள் கண்கள் யாரை மாத்திரம் தான் நோக்கி கொண்டிருக்கிறது, உங்களை மாத்திரம் தான் நோக்கி கொண்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் 13வது வசனத்தில் யூதா கோத்திரர் அனைவரும், அவர்கள் குழந்தைகள், பெண் ஜாதிகள், அவர்கள் குமாரர் கூட கர்த்தருக்கு முன்பாக, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க. யூதா புத்திரர் அத்தனை பேரும் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க. அவ்வளோ பேர் வந்து நிற்கும் போது ஆண்டவரால சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்கவே முடியாது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல நம்ம இவங்களுக்கு வந்து போர் செய்கிறதுக்கு 3 பேரான நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனை, எங்கள் குடும்பத்தை இந்த பிரச்சனையிலேருந்து யார் வெளியே கொண்டு வர போகிறா, எங்களுக்கு யார் இந்த காரியத்தில் அற்புதம் செய்ய போகிறா, எங்களை இந்த கடன்லேருந்து எப்படி யார் மீட்க போகிறா, எங்களுக்கு இருக்கிற இந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவுகள், என் பிள்ளை வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, ஒருவேளை என் மகன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, இதில் யார் எங்களுக்கு விடுதலை தரக்கூட முடியும், யார் எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த சம்பவத்தை நீங்கள் வச்சு தியானித்து ஆண்டவரோடு இருந்து ஜெபித்து பாருங்கள். அழகாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் உபவாசத்தை கூறுகிறார். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் உபவாசம் போடணும், உபவாசித்து ஜெபிக்கணும்னு சொன்னாருன்னா, உங்கள் இருதயத்தில் ஏவப்பட்டீங்கன்னா சில காரியங்களுக்காக நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறதுல தவறு இல்லை. அப்போ நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும். அவர் அந்த அழகா எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய கண்கள் மற்ற மனிதர்களை நோக்கி போக வேண்டாம். ஒரு வேலை வேணுமா, ஏதாவது ஒரு ப்ரமோஷன் வேணுமா, இந்த மனிதரை பார்த்தா இத்தனை லட்சம் கொடுத்தா நமக்கு கிடைக்கும், அப்படி நீங்கள் போக வேண்டாம். நிறைய மனிதர்கள் உங்கள்கிட்ட வந்து ஆசை கட்டுவாங்க. ஆனால் நீங்கள் இடத்துல சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு இந்த வேலை வேணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் எனக்கு பெரிய மனிதர்களுடைய பழக்கம் இல்லையே, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ராஜா அவனுக்கு போரிடுவதற்கு அந்த பலன் இல்லை, அவன் அழகா சொல்கிறான், ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லையே ஆண்டவரே, எங்கள் கண்களை உங்களை தான் ஆண்டவரே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்க இதை இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கிறத யோசித்தே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை தேடிட்டு அவங்க பாடி என்ன செய்கிறாங்க, துதிக்கிறாங்க. துதிக்கும் போது அவங்க துதி செய்ய தொடங்கின போதே அவங்களுக்குள்ள விரோதமாய் வந்த அந்த 3 பேரும் அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சாங்களா, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்போ நமக்கு விரோதமாய் ஒருவேளை கடன் பிரச்சனை வரலாம், மனிதர்கள் வரலாம், வேற எந்த வியாதி என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி துதித்து பாடும்போது, அப்போ நமக்கு துதித்து பாடுவது முக்கியம். இந்த இடத்துல இந்த ராஜா 2 காரியங்கள், ஒன்று உபவாசிக்கிறாரு, இன்னொன்று ஜெபிக்கிறாரு, இன்னொன்று துதித்து என்ன செய்கிறாரு, பாடுறாரு. ஒரு ராஜா இதை செய்கிறாரு, அப்போ நம்ம செய்யலாம். கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம், உபவாசிக்கலாம். வாரத்தில் 1 நாள், 2 நாள், 3 நாள் நீங்கள் உபவாசிக்கலாம். ஒரு வேளை உபவாசித்து ஜெபிக்கலாம். ஆண்டவரை டெய்லி நீங்கள் என்ன செய்யுங்க, தேடலாம். அப்போ டெய்லி நம்ம துதித்து பாடும்போது நம்ம வாழ்க்கையில் எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகள், இது எப்படி மாறிச்சு, இந்த பிரச்சனை எங்கள் வாழ்க்கையை விட்டு எப்படி போச்சு, இந்த கடன் எங்களை விட்டு எப்படி போச்சு, இந்த பிரச்சனை எங்கள் வீட்டில் இருந்த சமாதான குறைவுகள் எப்படி பிரச்சனை போச்சு, இவ்வளோ மனிதர்கள் எங்களை சுற்றி இருக்கிற எவ்வளோ பேர் எங்களுக்கு விரோதமாக வராங்க, எல்லாரும் எப்படி எங்கள் கூட சமாதானம் எங்களுக்கே தெரியலையே. ஏன்னா நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரை துதித்து பாடணும், அவரை தேடணும். அவர்கிட்ட ஒரு சின்ன பிள்ளை போல அழகாக அந்த ராஜா அந்த ஜெபம் உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ காரியங்கள் எனக்கு தேவை இருக்குது, திருமண காரியத்தை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு ஒரு பைசா கையில் காசு இல்லை, நாங்கள் இனிமேல் தான் கார்டு அடிக்க கொடுக்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், நகை வாங்கணும், எவ்வளோ காரியங்கள் இருக்குது ஆண்டவரே, எங்களுக்கு இதுக்கு பலன் இல்லை, எங்கள் கண்கள் உங்களை தான் நோக்கி கொண்டிருக்கு. டெய்லி ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்கள், ஆண்டவரை நோக்கி பாடுங்க, துதித்து பாடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய காரியங்கள், திருமணத்திற்கான காரியங்கள், உங்கள் குடும்பத்தில் தேவையான எல்லா காரியங்களும், ஒருவேளை வீடு கட்டிட்டு இருக்கலாம், எங்களுக்கு என்ன இன்னும் அடுத்த காரியத்துக்கு எப்படி தேவை, இந்த பண தேவை இருக்கு ஆண்டவரே, ஒருவேளை என் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு, என் பிள்ளைகளை காலேஜில் சேர்ப்பதற்கு இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ தேவை இருக்காண்டவரே, நாங்கள் யார்கிட்ட போவோம், யார் எங்களுக்கு உதவி செய்வா, என்ன காரியங்களாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரையே நோக்கி நம்ம கண்கள் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம இன்றைக்கு 2 ராஜாக்களை 2 பேரை பார்த்தோம். மனாசையை வந்து தன் தவறை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் அவனை திரும்ப அவர் அதே நிலைமையில கொண்டு என்ன செய்தார், வைத்தார். 2வது நம்ம பார்க்கும்போது யோசபாத் ராஜாக்கானவர் அப்படி ஒரு அற்புதத்தை என்ன செய்தார். இந்த நாட்களில் கூட இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்ய வல்ல தேவனா செய்கிறார் இருக்கிறார். அப்படியே கண்களை முன்னி நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே சப்பா,
இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசமாய் ஆண்டவரே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்போ ஒருவேளை யாரெல்லாம் ஆண்டவரே ஒருவேளை நான் பாவம் செய்தது நிமித்தமாக கூட என்னுடைய ஆண்டவரே நான் இதுவரைக்கும் நான் நல்லா இருந்ததுனால கூட உங்களை ஆண்டவரே தேடுகிற விதமாய் தேடாமல் நான் நிறைய பாவமான காரியங்களை செய்ததுனால கூட என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்திருந்தா கூட ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படி என்று யாரெல்லாம் ஆண்டவரே இனிமேல் நான் ஒவ்வொரு நாளுமே தேடுவேன் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நான் வாழுவேன் ஏசப்பா. இன்னும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இங்கே அற்புதத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க ஏசப்பா. அதே போல் நாங்கள் 2வது பார்த்தோம், யோசபாத் ராஜா ஆண்டவர் உபவாசத்தை கூறி நான் ஜெபித்தார் ஆண்டவரை துதித்து பாடும்போது ராஜா ஆண்டவர் விரோதமாக இருந்த எல்லா மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு மடியை நீங்கள் செய்தீங்களே ஏசப்பா. அதே போல ராஜா இந்த பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளுமே துதித்து பாடி ஜெபிப்பதற்கும் ஆண்டவர் உபவாசிப்பதற்கும் ஆண்டவருமையே கண்கள் நோக்கி கொண்டு இருப்பதற்கும் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தின் இருதயத்தை நீங்கள் தந்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபிக்கும் போதும் துதித்து பாடும் போதும் ஏசப்பா அவங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சிச்சுவேஷன் எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் வியாதியில் சுகத்தை தரப்போற கிருபைக்காக நன்றி ராஜா. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போற கிருபைக்காக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே.